Hello everyone, good evening. So today's class we will see atomic structure science. So chemistry la second lesson இருக்குல்ல உங்களுக்கு atomic structure. So till 8th நீங்க வந்து இன்னும் பேசிக்கா பார்த்திருப்பீங்க. அதாவது கொஞ்சம் postulates இருக்கும் and general ரொம்ப பேசிக்கான atomic structure lesson பார்த்திருப்பீங்க. அதை விட கொஞ்சம் டீப்பா தான் இந்த lesson, ஓகேவா? So it will be easy. நான் லைன் பை லைன் சொல்லி தரேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. And before that உங்க டெக்ஸ்ட் புக் இருந்தா எடுத்துக்கோங்க, பிளஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நான் என்னென்ன டீச் பண்றேனோ நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும் போது ஈஸியா இருக்கும், அதாவது எக்ஸாம்ஸ் டைம்ல எல்லாம். ஓகே, சோ நம்ம லெசன்குள்ள போலாம். சோ இன்ட்ரடக்ஷன்லாம் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் நீங்க 8th முன்னாடி படிச்சிருப்பீங்க, அதுதான் சொல்லிருக்காங்க இதுல. சோ நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் நீங்களும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்க டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நோட்ஸ்ல ஏதாவது சொல்லித்தரேன், எழுதி சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்க அதை எழுதிக்கோங்க, ஓகேவா? சைட்ல. சோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டம்ல என்னென்னலாம் இருக்கும்? ஒரு ஆட்டம் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன். ஆட்டம்னா அதுல என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுல சொல்லுங்க. காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஆட்டம்ல? நோ, மாலிக்யூல்னா நிறைய ஆட்டம் சேர்ந்தது மாலிக்யூல்ஸ். நான் கேக்குறது ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆட்டம்குள்ள என்னென்ன இருக்கும்? யா, ஸ்ரீநிதி இஸ் கரெக்ட். நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், நியூக்ளியஸ். ஆமா, சோ இதெல்லாம் தான் இருக்கும். நமசிவான் இஸ் ஆல்சோ குட். யா, ஓகே. சோ இதெல்லாம் தானே ஒரு ஆட்டம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க காம்பனன்ட்ஸ். ஓகே, சோ இப்போ டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் எப்படி டிஸ்கவர் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரல் தான், யார் கண்டுபிடிச்சா. இதுல நீங்க என்னென்ன வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சொல்லிடுறேன். அண்ட் என்டிஎஸ்சி, சப்போஸ் நீங்க என்டிஎஸ்சி எக்ஸாம் இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன படிக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? சோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So first discovery of nucleus, Lord Rutherford. So Lord Rutherford தான் 1911ல இத வந்து கண்டுபிடிச்சாரு. So நீங்க எழுதிக்கோங்க, discovery of nucleus ஹெட்டிங் போட்டு first by Lord Rutherford. So இவர் வந்து ஒரு நியூசிலாந்து சயின்டிஸ்ட். So இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்னா, he performed an experiment of bombarding a thin gold foil with very small positively charged particles called alpha particles. He selected gold foil because he wanted as thin layer as possible and gold is the most malleable metal. Okay, so ma'am, Lord means God தான ma'am? இல்ல, God இல்ல, இது வந்து நம்மளோட, அதாவது இங்கிலீஷ் படி அது வந்து காட். ஆனா இந்த அப்ராட், அதாவது ஃபாரின், யூரோப் இல்ல அமெரிக்கா, அதுல எல்லாம் வந்து ஒருத்தர், இப்போ நம்மளோட இதுல வந்து திரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல வந்து திரு, நான் இங்க பேரு போட்டேன், திருமதி அப்படின்னு நான் இங்க பேரு போட்டேன். சோ அந்த மாதிரி அந்த திருவுக்கு பதிலா அவங்க லார்ட் அப்படின்னு போட்டுக்குவாங்க, ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த பேரு. சோ பேஜ் நம்பர் 125 எடுத்துக்கோங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு தின் கோல்டு ஃபாயில், நீங்க அலுமினியம் ஃபாயில் எல்லாம் பாத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபாயில், ரொம்ப மெலிசான ஒரு ஷீட். ஓகே, அதை எடுத்து அதுல வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ்னா அது ரொம்ப பாசிட்டிவ், அதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ்னா. சோ அது வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ வந்து அந்த கோல்டு ஃபாயில், மெலிசான கோல்டு ஃபாயில்ல வந்து இடிக்க வச்சாரு. அதாவது அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ் பண்ண வச்சாரு, பம்பார்டிங்னா இடிக்க வச்சாரு, ஓகேவா? சோ அவர் ஏன் வந்து அந்த கோல்ட் ஃபாயில், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஏன் கோல்ட் ஃபாயில் சூஸ் பண்ணாரு அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தவரை ரொம்ப மெலிசான ஒரு லேயர் தேவை. சோ அதனால கோல்டு வந்து இருக்கிறதுலயே ரொம்ப மெல்லியபிள்னா என்ன? இட் கேன் பி பீட்டன் இன்டு small, அதாவது thin sheets. Yeah, Srinidhi is good. It can be beaten into thin sheets. அதான் வந்து malleability and it is a property of metals. Okay, சோ அதனால கோல்டு தான் இருக்கிறதே ரொம்ப மெல்லியபிள் மெட்டல் அப்படிங்கறதுனால கோல்டு இதை சூஸ் பண்ணாரு, ஓகேவா? சோ இப்போ இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸை வந்து கோல்ட் ஃபாயில்ல பம்பார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னா, he observed that most of the alpha particles pass straight through the foil. Some வந்து slightly deflected, others வந்து டோட்டலாவே பவுன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாரு, இதான் வந்து அந்த ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்டு. சோ இதுல என்ன அவர் அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னா, இப்போ ஒரு அந்த கோல்ட் ஃபாயில்ல ஆல்பா பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இந்த ரேஸ். சோ இதுல சம் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிருச்சு. ஒரு சிலது வந்து இப்படி லைட்டா அதோட பாத்தை வந்து மாறி டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போச்சு. அண்ட் ஒரு சிலது டோட்டலாவே போல, அதாவது திருப்பி ரிட்டர்னே வந்துருச்சு, ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து இவர் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், ஓகேவா? சோ நெக்ஸ்ட், so this is his gold leaf experiment, alpha particle gold leaf experiment. இதான் வந்து சோர்ஸ். இங்க இருந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து பாஸ் பண்றாரு. அண்ட் இதுதான் அந்த சின்ன கோல்டு ஃபாயில், தின் கோல்டு ஃபாயில், ஓகே, ரொம்ப மெலிசானது. சோ இதுலதான் வந்து அவரு பம்பார்ட் பண்றாரு இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ். சோ இதுல வந்து சிலது டிஃப்ளெக்ட் ஆகுறது பாக்குறாரு, ஒரு சிலது ஸ்ட்ரெயிட்டா பாஸ் ஆகுறது பாக்குறாரு, ஒரு சிலது டோட்டலாவே பின்னாடி திரும்பி வந்துருச்சு. சோ ஓகே, அவ்வளவுதான்.
அண்ட் இதுல particle scattering experiment and suggested a model of atom that is known as Rutherford's atomic model. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இவர் வந்து என்ன மாடல் வந்து ஒரு அட்டாமிக் மாடல் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இது என்ன, அந்த மாடல் பேர் என்ன, ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். ஓகே, புரோட்டான் மீன்ஸ் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். ஆமா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆல்பா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல், காமா பார்ட்டிகல், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது வந்து புரோட்டான் அப்படின்ட்டு இல்ல, அதோட அந்த ஆல்பா பார்ட்டிகளோட சார்ஜ், அவ்வளவுதான். ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். அக்கார்டிங் டு திஸ் மாடல், சோ இப்ப வந்து ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதுல வந்து நெக்ஸ்ட் இந்த அட்டாமிக் மாடல்ல இருந்து அவர் என்னென்ன வந்து கண்டுபிடிச்சாரு, அதாவது அவரோட பாஸ்டுலேட்ஸ் என்ன, இவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, இவரை படி. ஓகே, சோ ஆட்டம் வந்து ஒரு லார்ஜ் ஆட்டம்ல ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கு, அது ரொம்ப எம்டியா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாஸ் வந்து ஒரு சென்டர்ல இருக்கு, அது பேரு நியூக்ளியஸ். சோ இவர் சொன்னது இது வந்து கரெக்ட், நியூக்ளியஸ் வந்து கரெக்ட். ஆனா இது வந்து தப்பு. Next, the size of the nucleus of an atom is very small compared to the size of an atom. So இதையும் சொல்றாரு. அதாவது ஒரு நியூக்ளியஸ், நடுவுல இருக்க நியூக்ளியஸோட சைஸ் வந்து அந்த ஆட்டமோட ஹோல் ஆட்டமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், the electrons revolve around the nucleus in circular paths called orbits. இதுவும் கரெக்ட். சோ இவர் என்ன சொல்றாரு, அந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு அண்ட் அது வந்து சர்க்குலர் பாத்ல இருக்கு. அந்த சர்க்குலர் பாத்தோட பேர் என்ன, ஆர்பிட்ஸ். ஓகே, next one, an atom as a whole is electrically neutral. That is, the number of protons and electrons in an atom are equal. So இதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து எப்பயுமே நியூட்ரல் தான், அதாவது ஜீரோ. நியூட்ரல்னா என்ன சார்ஜ், ஜீரோ. ஏன் அப்படின்னா புரோட்டானும் எலக்ட்ரானும் ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸ்ல இருக்கு, அதனால ஜீரோ. ஓகே, சோ நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நான் ஏற்கனவே புக் பேக் எக்ஸசைஸ்ல போட்டிருக்கேன் ஒரு லெசனுக்கு. சோ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா என்னது, அதோட சார்ஜ் ஜீரோவாவும் இருக்கலாம். நான் ஒரு ஆப்ஷன்ஸ் தரேன், 3 ஆப்ஷன் தரேன். சோ நீங்க அதுல சொல்லுங்க. ஓகேவா? ஏ என்னன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் மீன்ஸ், ஏ என்னன்னா the total charge வந்து ஜீரோ. பி என்னன்னா the number of protons and electrons வந்து ஈக்குவல். சி என்னன்னா both may be correct. சோ இதுல என்ன, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா என்ன, ஏவா பியா சியா? யா, சி இஸ் கரெக்ட். சி தான். ஏன்னா எலக்ட்ரிக்கலி, யா போத் மே பி கரெக்ட். கரெக்ட். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னா அது வந்து ஜீரோவாவும் இருக்கலாம் அண்ட் ரெண்டு சார்ஜஸும் ஈக்குவலாவும் இருக்கலாம். அப்போ அது ஜீரோவா நியூட்ரலா மாறிடும். ஓகேவா? சோ சி தான் கரெக்ட். ஓகே, தென் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். லிமிடேஷன்ஸ்னா எது வந்து தப்பு, அவர் சொன்னதுல வந்து எது, ஓகே இதுவே அட்டாமிக் மாடலா எடுத்துக்கிட்டாலும் அதுல எதெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாம, அதாவது கரெக்ட் இல்லாம இருக்கு. ஓகே, சோ அதெல்லாம் அது பேர் தான் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரூதர்ஃபோர்ட் மாடல் பொறுத்தவரை என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, due to the loss of energy, path of electron may reduce and finally the electron should fall into the nucleus. If it happens, so atom becomes unstable. But atoms are stable. Thus Rutherford model failed to explain the stability of the atom. So Rutherford model வந்து எதை வந்து failed to explain, அது வந்து it failed to explain the stability of an atom. ஒரு ஆட்டம் வந்து எப்பயுமே ஸ்டேபிள். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்பிட்ல தான் ஒரு எலக்ட்ரான் வந்து போயிட்டே இருக்கு இந்த மாதிரி சொல்றாரு. அதாவது ஒரு க்ளோஸ்ட் பாத் இல்லாம இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு. சோ இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து கிட்ட வர 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 லூஸ் ஆயிரும். சோ அப்ப லூஸ் ஆகும் போது அது கண்டிப்பா வந்து நியூக்ளியஸ்ல வந்து விழுந்துரும். சோ இப்படி விழுந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது அந்த ஆட்டம்க்கு. ஆனா பார்த்தா ஒரு ஆட்டம்ங்கிறது ஸ்டேபிள். ஓகேவா? ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள். நியூக்ளியஸ் மீன்ஸ், சோ நியூக்ளியஸ்னா என்ன, நியூக்ளியஸ்னா இந்த சென்டர் ஆஃப் an atom. சோ நியூக்ளியஸ்ல வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கு, நியூட்ரான் பிளஸ் புரோட்டான். ஓகே, இதுதான் வந்து நியூக்ளியஸ். சோ திஸ் இஸ் நியூக்ளியஸ். ஓகே, யா, இட்ஸ் லைக் yolk inside a egg. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாடல் ஓவர். நெக்ஸ்ட் மாடல் யார் பாஸ்டுலேட் பண்ணிருக்கிறது, போர்ஸ் மாடல். ஓகே, சோ இத எழுதிக்கோங்க ஹெட்டிங், போர்ஸ் மாடல் ஆஃப் an atom. சோ இதுல வந்து by Niels Bohr and explain the causes of stability of the atom. So Rutherford மாடல் எதை வந்து ஃபெயில் பண்ணிச்சு எக்ஸ்பிளைன் பண்றது, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். ஆனா போர்ஸ் மாடல் அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் இன் டிஃபரெண்ட் மேனர். சோ இவரோட பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படின்னா, இதான்
In atoms, the electrons revolve around the nucleus in stationary circular paths called orbits or shells or energy levels. So இவர சொல்லிருக்காரு இது stationary orbits தான், அதாவது இது ரவுண்டா தான் இருக்கும், ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும், உள்ள போயிட்டுலாம் இருக்காது. சோ அது வந்து கரெக்ட். ஏன்னா அது வந்து ஆர்பிட்ஸ்ல, அது பேர் என்ன, இந்த KLMN shells தான், இது பேர் என்ன, orbits. Okay, next, while revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gains energy. So அதோட fixed orbitல அந்த எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது, ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் போது அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயினும் பண்ணாது, லூஸும் பண்ணாது. ஓகேவா, அது வந்து ஸ்டேபிளா, அது வந்து அந்த சர்க்கிள பாத்தியா, கரெக்ட். மேனர் மீன்ஸ் எங்க மேனர் இருக்கு, circular path. Okay, next, third one, an electron in a shell can move to a higher or lower energy shell by absorbing or releasing a fixed amount of energy. So இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஷெல்ல இருந்து இன்னொரு ஷெல், அதாவது மேல இருக்க ஷெல்க்கு போலாம், இல்ல கீழே இருக்க ஷெல்க்கு போலாம். சோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அது அப்சர்வ் பண்ணும், இல்ல லூஸ் பண்ணும். அதுலதான் வந்து சார்ஜஸ் எல்லாம் வருது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே இந்த ப்ராசஸ்ல தான் வருது. ஓகேவா. Okay, next, the orbits or shells are represented by the letters K, L, M, N, or the numbers N is equal to 1, 2, 3, 4. Okay, va? So, okay, Bohr's model இன்னொரு டைம் வேணுமா? Okay. So இது என்ன அப்படின்னா, போஸ் மாடல் வந்து நீர் போல் வந்து பாஸ்டுலேட் பண்ணாங்க. சோ இவங்க வந்து என்ன மெயினா சொன்னது அப்படின்னா, இவர் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் அதை வந்து ப்ரூவ் பண்ணாரு. ஓகேவா. நெக்ஸ்ட், இதோட மெயின் பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன, in atoms the electrons revolve around the nucleus. அதாவது இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, இந்த ஒரு ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்பிட், அதாவது அந்த ஆர்பிட் வந்து ஸ்டேஷனரியா தான் இருக்கும், ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும். அந்த சர்க்குலர் ஆர்பிட்ல தான் வந்து அந்த ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் ஒரு ஆட்டம்ல அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்னன்னா, இப்போ அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்ல மூவ் ஆகும் போது அது வந்து எனர்ஜி லூஸும் பண்ணாது, கெயினும் பண்ணாது, ரெண்டு ப்ராசஸுமே நடக்காது. இஃப் சப்போஸ் ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஷெல்லுக்கு ஜம்ப், அதாவது மேல இருக்க ஷெல்லுக்கு வந்து ஜம்ப் ஆகுதோ, இல்ல அதுக்கு ப்ரீவியஸ் ஷெல் இருக்குல்ல அதுக்கு ஜம்ப் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது பிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும், இல்ல ரிலீஸ் பண்ணும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது தான் வேலன்சிஸ் வரும், அதாவது பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ், அந்த மாதிரி வேலன்சிஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது தான் வரும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட், ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ் K, L, M and so on, or the numbers N is equal to 1, 2, 3, 4. ஓகேவா. சோ இது என்ன அப்படின்னா, பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஷெல்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர் K, L, M, N and so on. So K அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெல், L அப்படின்னா செகண்ட் ஷெல், M தேர்ட் ஷெல் and N வந்து ஃபோர்த் ஷெல். ஓகேவா. சோ இத வச்சுதான் நம்ம எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு ஷெல்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள இருக்கும் அப்படிங்கறத. ஓகே, ஷெல் மீன்ஸ் ஆர்பிட்ஸ். இந்த ஆர்பிட் சர்க்கிள பாத்துருக்குல, இதுதான் ஷெல். ஓகே, ஆர்பிட்டோட இன்னொரு நேம் என்னன்னா ஷெல், இல்ல இன்னொரு நேம் எனர்ஜி லெவல். சோ இந்த பாயிண்ட வந்து நீங்க கேர்ஃபுல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்பவுமே கேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமா மேம்? ஏன்னு கூட யூஸ் பண்ணலாமா? நோ, யூ கான்ட் யூஸ் ஏ. இந்த லெட்டர்ஸ் தான் இது குறிப்பிட்ட, இந்த K, L, M, N இதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஷெல், சின்ன ஷெல்க்கு வந்து K, அதுக்கு அடுத்த ஷெல்க்கு L, அதுக்கப்புறம் M, அதுக்கப்புறம் N. ஓகேவா, இதுதான் ஆர்டர். வேற எந்த ஆல்பபெட்ஸும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஓகே, யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர்த் பாயிண்ட், அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்பிட்ஸ். ஓகே, சோ ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து நியூக்ளியஸ். இட்ஸ் நியூக்ளியஸ். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஷெல். இங்க என்ன, இங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகேவா. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ல நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஷெல்ல வந்து எல், அதுக்கப்புறம் எம், அதுக்கப்புறம் ஒரு ஷெல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சர்க்கிள் சரியா வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என். ஓகேவா. சோ இதுதான் ஆர்டர். சோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து கே, செகண்ட் ஷெல்ல எல், நெக்ஸ்ட் ஷெல் எம், என். ஓகே, இப்படிதான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நீங்க வந்து லாஸ்ட்ல வந்து ஏ, பி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஆல்பபெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், டினோட் பண்ண. ஓகேவா, இது ஸ்டாண்டர்ட். நோ நோ, ஏ ஏ அந்த மாதிரிலாம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. கே, எல், எம், என் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே,
Okay, so next we proceed. Okay, so the orbit closest to the nucleus K, okay. It has the least amount of energy and the electrons present in it are K electrons. So as we, so on with the successive shells and their electrons. These orbits are associated with fixed amount of energy. So both call them energy level or energy shells. Okay. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல 4 லேயர் இல்ல, அதுக்கு மேலயும் இருக்கு. ஓகே, ஆனா மேக்ஸிமம் இது வரைக்குமே 4 லேயர்ஸ் மட்டும் தான் நீங்க படிப்பீங்க 12th வரைக்குமே. சோ உங்களுக்கு அதுக்கு மேல தேவையில்லை. ஓகே, சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கேல வந்து ஃபர்ஸ்ட் இதுல ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும் எப்பயுமே, அதுதான் இருக்கணும். சோ அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் கே ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கே எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. எல் ஆர்பிட்ல இருக்கிறது எல் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. எம் ஆர்பிட்ல இருக்கிறது எம் எலக்ட்ரான்ஸ், அந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ சப்போஸ் கேக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. இந்த கே ஆர்பிட்ல இருக்கிறதுக்கு எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி லெவல், ஓகேவா, அது இருக்கு. அதே மாதிரி எல், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிராஃப் மாதிரி, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும், டயக்ராம். சோ அதுலதான் எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தியரி, போர்ஸோட அட்டாமிக் மாடலுக்கு எனர்ஜி லெவல் அண்ட் கே ஷெல்க்கு எவ்வளவு எனர்ஜி லெவல், அதெல்லாம் வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல தான் படிப்பீங்க. சோ நீங்க வந்து ஜென்ரலா எனர்ஜி லெவல் இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லிமிடேஷன். சோ போர்ஸ் மாடல் எதெல்லாம் சொல்ல தவறிடுச்சு? One main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen-like ions, அதாவது He+, Li2+, Be3+, and so on. It could not be exceeded to multi-electron nucleus. அதாவது மல்டி எலக்ட்ரான்னா இதுக்கும் மேல, அதாவது 4+, அதுக்கு மேல இருக்கும்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு இதெல்லாம் இது பண்ணல. ஜென்ரலா வந்து Hi+, Li2+, Be3+, இந்த மாதிரி தான் ஒழிய இன்னும் அதுக்கு மேல இருக்கிற லெவலுக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தவறிடுச்சு. ஓகே, சோ இதுதான் வந்து லிமிடேஷன் ஆஃப் போர் மாடல். இது ரொம்ப சின்னது. இதெல்லாம் வந்து நீங்க தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இதை படிக்கணும். ஓகேவா? ஓகே, லாஸ்டா சம்மரி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரான்ஸ் டிஸ்கவரி பத்தி பாக்குறோம். அண்ட் இது யாரு? Chadwick. இது எழுதிக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான், ஆரோமான் பை ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, when beryllium was exposed to alpha particles with the same amount of mass, with about the same mass as protons were emitted. so இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பெரிலியம் இருக்குல்ல, பெரிலியம், சோ பெரிலியம் ஆல்பா ரேஸ்னா என்ன? பாசிட்டிவ் ரேஸ். ஓகே, சோ அதுல வந்து அவரு பம்பார்ட் பண்ணாரு. சோ பண்ண உடனே அது வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் வித் அபவுட் சேம் மாஸ் ஆஸ் புரோட்டான்ஸ் வேர் எமிட்டட். இந்த பெரிலியம்ல இருக்கிற சேம் மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ், அதே அளவுக்கான புரோட்டான்ஸ் வந்து அந்த அதுக்கேற்ற பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்டா எமிட் ஆயிருக்கு. அதாவது கார்பன் அண்ட் நியூட்ரான் இது எல்லாமே எமிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல இருக்கிற அதே மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா இங்க வந்து எமிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து சாட்விக்கோட எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் டிஸ்கவரி ஆஃப் neutrons. Okay, okay, these emitted particles carried no electrical charge. They were called as neutrons and it is denoted by in a mari subscript h. Okay va? So எமிட்டட் பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த பெரிலியம் வந்து ஆல்பா ரேஸோட இது பண்ணோனே ஒரு பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குல, அந்த பார்ட்டிகல்ஸ் பேர் என்னன்னா நியூட்ரான்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜே இல்ல, அது வந்து நியூட்ரல் ஸ்பீஷிஸ். ஓகே, நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரல். ஓகே, நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரல் ஆல்வேஸ். ஓகே, நியூட்ரல். ஓகே, சோ இதுல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இத வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்போ சூப்பர்ஸ்கிரிப்ட் 1 அப்படிங்கிறது மாஸ் இது பண்ணுது, சப்ஸ்கிரிப்ட் 0 ரெப்ரசன்ட்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, இஃப் சப்போஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்கல்ல N1 and 0, சோ இங்க மேல கொடுத்திருக்கிறது எப்பயுமே மாஸ் நம்பர், அந்த எலிமெண்டோட மாஸ் நம்பரை தான் வந்து டினோட் பண்ணும். அதே இது கீழே கொடுத்திருக்க நம்பர் வந்து அதோட அட்டாமிக் நம்பர் இல்ல அதோட எலக்ட்ரிக் சார்ஜ், இதை தான் டினோட் பண்ணும். ஓகேவா, ஃபார் எனி எலிமெண்ட். Next, properties of neutrons. என்னென்ன properties of neutrons? This particle was not found to be deflected by any magnetic or electric field, proving it is electrically neutral, and its mass is ரொம்ப important. இத வந்து நீங்க ரொம்ப ரொம்ப important.
மாஸ் நம்பர் வந்து என்ன, எலக்ட்ரான் பிளஸ் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். நோ மாஸ் நம்பர்னா எலக்ட்ரான் புரோட்டான் இல்ல, மாஸ் நம்பர்னா புரோட்டான் நியூட்ரான். ஓகே, நான் அது ஏன் சொல்றேன், இனிமே தான் நீங்க படிப்பீங்க. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட். ஓகே, இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஏன் எப்படி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு நீங்க ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் பண்ணும் போதோ இல்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது மேல பாஸ் பண்ணும் போதோ அந்த நியூட்ரான் வந்து எந்த சேஞ்சுமே கொண்டு வரல, அதுல எந்த சேஞ்சுமே இல்ல. சோ அதனால அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அதுல எந்த சார்ஜும் இல்ல. சோ அதனால டிஃப்ளெக்டும் ஆகல, அட்ராக்டும் ஆகல. சோ அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், characteristics of fundamental particles. Okay, the atom is built up of number of subatomic particles. The 3 subatomic particles of great importance. So atomல நிறைய subatomic particles இருக்கு. So அதுல 3 subatomic particles ரொம்ப ரொம்ப important. அதாவது இதுதான் நீங்க எப்பயுமே படிப்பீங்க மோஸ்டா. So இததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இதுதான் subatomic particles in which electron is ஒரு ஆட்டம் வந்து ஒரு பில்டப் ஆயிருக்க சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, இதோட மாஸ் இன் கிராம்ஸ், இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இந்த டேபிள்ல இத வந்து நீங்க மெமரைஸ் பண்ணணும். காட் இட்? ஓகே. Next, there are 2 structural parts of an atom, the nucleus and the empty space in which there is imaginary parts called orbits. So இதுல என்ன சொல்றாங்கன்னா structural parts. So இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 2 structural parts of an atom அப்படினு அண்டர்லைன் பண்ணிட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒன்னு நியூக்ளியஸ், இன்னொன்னு empty space. அந்த empty space தான் என்னன்னு சொல்றாங்க, அதுல imaginary parts இருக்கு, அது பேர் தான் orbits அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒன்னு நியூக்ளியஸ், இன்னொன்னு ஆர்பிட். இதான் 2 structural parts of an atom. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா என்ன? புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல என்னென்ன இருக்கும்? புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதுதான் சென்டர்ல இருக்கும். சோ அததான் வந்து கலெக்டிவா நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்பிட்ஸ் அப்படின்னா, ஆர்பிட் இஸ் a defined path, ஒரு பாத், அவங்களே ஒரு டிஃபைன்ட் சர்க்குலர் பாத். ஓகே, அந்த டிஃபைன்ட் பாத்ல தான் வந்து எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஓகே, இதுதான் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் 2 ஃபார்முலாஸ் தான். ஓகேவா? சோ இதுல என்ன, only hydrogen atoms have 1 proton in their nuclei, only helium atoms have 2 protons. So only எந்த ஆட்டம் வந்து ஒரே ஒரு புரோட்டான் தான் அதோட நியூக்ளியஸ்ல இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு தான் வந்து ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் நியூக்ளியஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஹீலியம்க்கு மட்டும்தான் 2 புரோட்டான்ஸ் மட்டும்தான் நியூக்ளியஸ்ல இருக்கும். ஏன் அப்படின்னா நான் சொல்றேன். சோ நான் ஒரு 2 ஃபார்முலா சொல்றேன், நீங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Can you all hear me? Okay. So first என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர். இது எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். அட்டாமிக் நம்பர். அண்ட் இதை நாம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஆல்பபெட் வச்சு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Z. ஓகே, அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? Z. ஓகே, சோ இந்த அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்ப क्वेश्चंस எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, which is equal to number of proton. ஓகே, சோ நம்பர் ஆஃப் புரோட்டான வந்து எவ்வளவு இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். அதே மாதிரி which is equal to number of electrons. புரியுதா? சோ இத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான், எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கோ அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். சோ நம்ம இப்ப முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஆட்டம், அந்த ஆட்டமுக்கு ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? அந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான், அதாவது அட்டாமிக் நம்பர் என்ன? ஹைட்ரஜனுக்கு 1. சோ அப்போ அதோட அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா அதுக்கு எவ்வளவு புரோட்டான் இருக்கும் அதோட நியூக்ளியஸ்ல?
இதுக்கும் 1 தான் இருக்கும். புரியுதா? That's it. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஃபார்முலா. இப்போ அட்டாமிக் நம்பர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாஸ் நம்பர் பத்தி பார்க்கலாம். மாஸ் நம்பர் அண்ட் இத நம்ம என்ன ஆல்பபெட் வச்சு டினோட் பண்ணுவோம்னா A. ஓகேவா? ஓகே. So which is equal to number of protons plus number of neutrons. Okay. So இதுதான் வந்து மாஸ் நம்பர் கால்குலேட் பண்ற ஃபார்முலா. Got it? Yes. புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். இது ஏன் இதுல எலக்ட்ரான் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மாஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னா அது வந்து அது ஃபுல் மாசுமே அதோட நியூக்ளியஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். அந்த ஆட்டம்ல இருக்க நியூக்ளியஸ் தான் வந்து அதோட மாஸையே டிட்டர்மைன் பண்றது. சோ அந்த நியூக்ளியஸ்ல என்னென்ன இருக்கு? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். சோ அதே இது எலக்ட்ரான்ஸை நம்ம ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கனால அதுக்கு அவ்வளவு மாஸே இல்ல. சோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்றதும் பண்ணாதும் ஒண்ணுதான், ஏன்னா அவ்வளவு நெக்லிஜிபிளா இருக்கு. சோ இதுதான் ஃபார்முலா. காட் இட்? எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்ல இருக்கும், பட் ஒரு ஆட்டமோட மாஸ் அப்படின்னா எலக்ட்ரானை எடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த எலக்ட்ரான் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கு. ஓகேவா? நெக்லிஜிபிள்னா அது வந்து கால்குலேட் பண்ணாலும் அவ்வளவு வேல்யூ தராது, அந்த மாதிரிதான் அதோட மாஸே இருக்கு. சோ அது வந்து புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் அதை வந்து டிஃபைன் பண்ணும் அந்த மாஸையே ஒரு ஆட்டமோடது. ஓகே, காட் இட்? யாஸ்வினிதி. ஓகே, தட்ஸ் இட். சோ இது ரெண்டு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போதைக்கு. சோ இதுல இருந்து தான் வந்து எல்லா ஃபார்முலாஸுமே டிரைவ் ஆகும். ஓகேவா? காட் இட்? இது ரெண்டு தான் பிரைமரி ஃபார்முலாஸ் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட். சோ this shows that number of protons in the nucleus decides which element it is. So இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து ஒரு நியூக்ளியஸ்ல இருக்கோ அதுதான் வந்து என்ன எலிமெண்ட் அது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த அட்டாமிக் நம்பர். இப்போ அட்டாமிக் நம்பர்னா என்ன? ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுன்னா அது என்ன எலிமெண்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சுதான் சொல்றாங்க இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணும். சோ அதனால atomic number எதுல denote பண்றாங்க? symbol Z. Okay, then atomic number Z is equal to number of protons, which is also equal to number of electrons. இத நம்ம இப்பதான் பார்த்தோம். Okay, then after that இதுல என்ன சொல்றாங்க? protons alone do not make up all of the mass of the atoms. So mass of the atom என்னன்னா proton plus neutron. எவ்வளவு proton இருக்கு and எவ்வளவு neutron இருக்கு, இதுதான் வந்து mass number calculate பண்றதுக்கானது. and mass number is denoted by capital A. ஓகேவா? That's it. So இப்போ இன்னொன்னு. சோ இது வந்து ஒரு எலிமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, நைட்ரஜன் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. N14 இங்க 7 and this is called superscript and this is subscript. சோ நான் இங்க தனியா எழுதி காமிக்கிறேன். சோ ஒரு எலிமெண்ட் நைட்ரஜன். ஓகே, சோ ஒரு எலிமெண்ட் நைட்ரஜன், அதோட சிம்பிள் N. சோ இப்படிதான் எழுதுவாங்க ரெப்ரசென்ட் பண்றது 7 14. ஓகே, இப்போ ஒரு எலிமெண்ட்னா இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ இதோட பேர் என்ன அப்படின்னா சோ இங்க இருக்குல்ல இந்த 14, இதுதான் வந்து மாஸ் நம்பர். மாஸ் நம்பரை தான் இங்க வந்து மேல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மாஸ் நம்பர்னா என்ன? ஏல தான் டினோட் பண்ணுவோம். சோ இது பேரு சூப்பர்ஸ்கிரிப்ட். இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் தான் மாஸ் நம்பர். கீழ இருக்கிறது சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட் இதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். சோ அட்டாமிக் நம்பரை நம்ம Z அப்படிங்கிற ஆல்பபெட் வச்சுதான் A and Z. ஓகே, தட்ஸ் இட். இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். Got it? So நைட்ரஜன் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா. number of neutrons is equal to mass number minus atomic number. So number of neutrons ஓட ஃபார்முலா கொடுத்திருக்காங்க பாருங்க, mass number minus atomic number னு. So
எப்படி அப்படின்னு சொல்றேன். நீங்க இந்த ஃபார்முலா வச்சு நீங்க அதை மாத்திக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த சைட் போயிருமா. சோ மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் அட்டாமிக் நம்பரும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ தான் எப்பயுமே. சோ அதனால அதை வந்து மாஸ் நம்பரை நம்ம மாத்திக்கலாம். சோ இப்படிதான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. காட் இட். சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டாவே மீதி எல்லாமே உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஓகே. சோ இது என்ன நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இது எழுதிக்கோங்க. number of neutrons is equal to mass number which is denoted by A minus atomic number. Got it? And it is Z. அவ்வளவுதான். மோஸ்ட்லி அட்டாமிக் மாஸ் நம்பர்ல பாதியா இருக்குமா மேம்? யா, மோஸ்டா வந்து அட்டாமிக் நம்பர் வந்து மாஸ் நம்பரோட பாதியா இருக்கும். ஐ மீன் அட்டாமிக் நம்பரோட டபுள் தான் மாஸ் நம்பர். ஓகேவா? மோஸ்டா இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. சோ இவ்வளவுதான் இது. Next, electronic configuration. Okay, electronic configuration of atoms. So orbit shell அப்படினா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. அந்த இதுதான் orbits or shell. இது பேர் தான் orbits, இல்லனா இது பேர் தான் shell. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ the distribution of electrons in different shells is called electronic configuration. இப்போ இந்த ஒவ்வொரு ஷெல்லையுமே எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்கும்ல. சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் தான் சொல்றாங்க electronic configuration. அதாவது இங்க ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு 8, 18, 32 இவ்ளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஷெல்ல இவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? சோ இது வந்து நிறைய ரூல்ஸ் அடிப்படையில தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். சோ அது என்ன அப்படின்ட்டு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஒரு ஆர்பிட் இல்ல ஒரு ஷெல், அதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மேக்சிமம் நம்பர் வந்து ஒரு ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது ஃபார்முலா 2n². ஓகே, சோ நான் முன்னாடியே சொன்ன என்னென்ன ஷெல்ஸ் இருக்கு, யூ ஹேவ் டு ரிப்ளை மீ. ஓகே, என்னென்ன ஷெல்ஸ் இருக்கு நான் சொன்னதுல? KLMN, S இல்ல N. ஓகே, KLMN. ஓகே, வெரி குட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து 1, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். சோ இப்போ இங்க இந்த ஷெல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு கால்குலேட் பண்றதுக்கு 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சோ 2 into 1n னா என்ன நம்பர் ஆஃப் ஷெல் அப்படின்னு குறிக்கிறது, ஸ்கொயர். சோ which is equal to 2. சோ k ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமமா அதால ஃபில் பண்ண முடியும்? k ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அதால மேக்ஸிமமா ஃபில் பண்ண முடியும்? 2. வெரி குட். நெக்ஸ்ட் L, 2 into 2² which is equal to 2 into 4 which is 8. Very good. So L shell maximum அதோட maximum capacity என்ன? 8 electrons மட்டும்தான் அதால fill பண்ண முடியும். அதுக்கு மேல அதால ஒரு electron கூட fill பண்ண முடியாது. Got it? Next, third one, 2 into 3². Yeah, 18. So M shell வந்து மேக்ஸிமம், அதோட மேக்ஸிமம் அட்மோஸ்ட் லிமிட் என்ன? 18 தான். 18 எலக்ட்ரான்ஸ் கம்மியா அதால வந்து கம்மியா ஃபில் பண்ண முடியும். ஆனா அதோட அதிகமா அதால ஒரு எலக்ட்ரான் கூட ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட், எவ்வளோ? யா, N ஷெல்ல வந்து 32 எலக்ட்ரான்ஸ். காட் இட்? அதுக்கு மேல அதால ஒரு எலக்ட்ரான் கூட ஃபில் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் கெபாசிட்டி ஆஃப் ஈச் ஷெல்ஸ். ஓகே, தட்ஸ் இட். சோ இத புரிஞ்சுக்கோங்க. சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ 2n² ஃபார்முலா வச்சு இத ஃபில் பண்ணனும் அப்படினு. ஓகேவா? சோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் which cannot, அதாவது இங்க வந்து இது இப்போ நான் சொல்லி தந்தது அதோட மேக்ஸிமம் கெபாசிட்டி. ஆனா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்க்கு எப்பயுமே 8 எலக்ட்ரானுக்கு மேல இருக்கவே கூடாது. அது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எப்பயுமே 8 எலக்ட்ரானுக்கு மேல அகாமடேட் பண்ண முடியாது. காட் இட்? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் இன் கால்சியம். கால்சியம்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்ன?
20. கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20ன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது சொல்லி தரேன். ஓகே, go for calcium. ஓகே, கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20. சோ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2, 8. சோ 10 வந்துருச்சு, அப்புறம் 8. ஓகே, சோ 18, 19, 20 அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சுதா? இப்போ கே ஷெல்ல வந்து 2 இருக்கு, எல் ஷெல்ல 8, எம் ஷெல்ல 8, என். சோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது 18, 32 அதெல்லாம் எழுதவே கூடாது. 8 தான் மேக்ஸிமம் அதுல இருக்கணும் ஈச் ஷெல்ல. ஆனா நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது 8 தான் அதோட மேக்ஸிமம். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8க்கு மேல இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மளால வேலன்சி கால்குலேட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். காட் இட்? சோ ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு எலிமெண்ட் தரேன். அலுமினியம்க்கு கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க, எப்படி எழுதுவோம் அலுமினியம்? அலுமினியம் வந்து 13. ஓகே, சோ ஆர்டர் சொல்லுங்க. நோ, 6, 4, 6, 4 எல்லாம் எழுதக்கூடாது. 2ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கே ஷெல்லோட மேக்ஸிமம் லிமிட் 2, சோ 2 தான் ஆரம்பிக்கணும். எல்ல வந்து 8, அதை ஃபுல் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அடுத்த ஷெல்ல ஃபில் பண்ணணும் 8 வரைக்கும். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா என் ஷெல்ல மீதி எழுதணும். ஓகேவா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஷெல்ல ஃபில் பண்ணிட்டு செகண்ட் ஷெல்ல ஃபில் பண்ணிட்டு தான் எழுதணும். ஓகே, சோ இதுக்கானது 13க்கு சொல்லுங்க. 2, 8, 3. வெரி குட் மோனிஷா. சோ கே ஷெல்ல ஃபுல் பண்ணியாச்சு, எல் ஷெல்ல வந்து 8 வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு, மீதி பெண்டிங் 3 இருக்கு, அது எம்ல இருக்கு. காட் இட்? யா. ஸ்ரீநிதி, காட் இட்? ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் தரவா? Next, valence electrons. Okay, so valence electrons. In the above example, so valence electrons அப்படின்னா இங்க outermost shellல மீதி இருக்கிற electrons, அததான் வந்து outermost shellல இருக்கிற electronsயே ஜெனரலாவே valence electrons அப்படின்னு சொல்லுவோம். So outermost shellல இருக்கிற electrons valence electrons. So calcium பொறுத்த வரைக்கும் எவ்வளவு valence electrons இருக்கு? 2. அதே இது அலுமினியம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு valence electrons இருக்கு? 3. Got it? சோ இது பேரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதே இது அந்த வேலன்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்சி அப்படின்னு கூட சொல்லுவோம். வேலன்சி கால்குலேட் பண்றது நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே, சோ இதான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்னன்னு சொல்லுவோம்? இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த ஷெல் என்னன்னு சொல்லுவோம்? வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The chemical properties of elements are decided by these valence electrons since they are the ones that take part in chemical reactions. The elements with same number of electrons in the valence shell show similar properties, and those with different number of valence electrons show different chemical properties. Okay? So இது நான் என்னன்னு explain பண்றேன். பாருங்க. So இப்போ இங்க வந்து valence எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி என்னென்ன மெட்டல்ஸ், அதாவது என்னென்ன மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இல்ல மெட்டலாய்ட்ஸ், எந்த எலிமெண்டா இருந்தாலுமே இந்த சப்போஸ் அந்த எலிமெண்ட்டுக்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸா இருந்துச்சு அப்படின்னா எந்த எலிமெண்டாவே இருக்கட்டும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்டா சேமா தான் இருக்கும். ஓகேவா? அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பொறுத்தவரை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன டைப்ல இருக்கும் அப்படின்ட்டு. அதை வச்சுதான் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் பிரிப்பாங்க. ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் காமிச்சு சொல்லி தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இதுதான் பீரியாடிக் டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் லெசன்ல படிப்பீங்க, பட் அதுக்கு முன்னாடி சொல்றேன். சோ இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஏன் எந்த இடத்துலயுமே குரூப் பண்ணல அப்படின்னா அது வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஷோ பண்ணும். ஓகேவா? அதனால எந்த இடத்துலயுமே குரூப் பண்ணாம தனியாவே வச்சிருக்காங்க. ஓகே, சோ ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், ஓகே, இதெல்லாம் தான் வந்து ஆர்டர், அதாவது 3, 4, 5, 6 ஆர்டர். இப்படிதான் 11, 12, 13, 14. நீங்க வந்து 20 வரைக்கும் மெமரைஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க 20 வரைக்கும் மெமரைஸ் பண்ணும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு வேணா சொல்லி தரேன் ஈஸியா எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. இதை ஓகே, பிடிஎஃப் நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, சோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க லித்தியம்னு எடுத்துக்கோங்களேன். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 3. சோ அதை வந்து நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? அட்டாமிக் நம்பர் 3 னா 2,1 எழுதுவோமா? அதே இது சோடியம், அட்டாமிக் நம்பர் 11. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2,8,1. அண்ட் இதுக்கும் அப்படிதான்
2, 8, 8, 1. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட இந்த ரோ எல்லாமே இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்னவா இருக்கு 1. அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன 1. சோ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே 1 இருக்கு. அதே இது பக்கத்து ரோல பாத்தீங்கன்னா 4 எடுத்துக்கோங்களேன். 2, 2. இது 2, 8, 2. சோ அடுத்த ரோ ஃபுல்லாவே என்னவா இருக்கு, அடுத்த காலம் ஃபுல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கு. ஓகேவா? சோ இத பொறுத்துதான் வந்து அது மெட்டலா நான் மெட்டலா மெட்டலாய்டா அப்படின்னு பிரிப்பாங்க. சோ இதுல இருந்து இது வரைக்கும் மெட்டல்ஸ் அண்ட் இது நடுவுல இருக்கிறது ஃபுல்லாவே மெட்டலாய்ட்ஸ் அண்ட் இது ஃபுல்லா நான் மெட்டல்ஸ். காட் இட்? சோ இததான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, சோ அடுத்த டாபிக் valency. So valency of an element is the combining capacity of the element with other electrons and is equal to the number of electrons that take part in chemical reaction. So இதுதான் வந்து valencyங்கிறது outermost shell இருக்கிற எலக்ட்ரான் and அந்த எலக்ட்ரான் அதுதான் வந்து combining capacity with other electron. ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதான் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் பேர் தான் வேலன்சின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அங்க இருக்கு அதுதான். அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து டேக் பார்ட் பண்ணும். ஓகேவா? மத்ததெல்லாம் ஸ்டேபிளா தான் இருக்கும். சோ இதை எப்படி வேலன்சி கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னா, இப்போ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், இங்க மேக்சிமமா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் 8. சோ ஒரு ஷெல் அப்படின்னா அதுல மேக்சிமமா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். சோ இப்போ சப்போஸ் இங்க 2 இங்க 3 இருந்துச்சு அப்படின்னா இதோட வேலன்சி, கால்சியமோட வேலன்சி 2. ஓகே, அண்ட் ஃபார் அலுமினியம் வேலன்சி இஸ் 3. ஓகே, ஃபார் சப்போஸ் we'll take ஆர்கான் எங்க இருக்கு, ஆர்கான். So chlorine எடுத்துக்கோங்களேன். So we'll take chlorine, atomic number 17. ஓகேவா? சோ இத நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 2, 8, 7 அப்படின்னு எழுதுவோம். ஆனா இப்ப வேலன்சி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கறதுனால இப்போ 4 வரைக்கும் தான், அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 4 வரைக்கும் இருந்தா மட்டும்தான் அதோட வேலன்சி 4, 3, 2, 1 அப்படின்னு இருக்கும். இப்போ 5 அப்படின்ட்டுலாம் வேலன்சி இல்ல. சோ இதுக்கு வந்து நம்ம 8 - 7 அப்படின்னு போட்டுக்கணும். 8 - 7 அப்படின்னா எவ்வளவு 1. சோ குளோரினோட வேலன்சி 1. சோ அதை வந்து 1, குளோரினோட வேலன்சி 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? சோ இப்போ 4 வரைக்கும் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வேலன்சி 4ன்னு எழுதணும். அதுக்கு மேல இப்போ 5 இருந்துச்சு அப்படின்னா 8 - 5 எவ்வளவு 3. அதான் அந்த இதோட வேலன்சி. அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 4 வரைக்கும் இருந்தாதான் வேலன்சி வந்து அப்படியே டைரக்டா சொல்ல முடியும். 4க்கு மேல இருந்துச்சுன்னா 8 மைனஸ் எவ்வளவு அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கும், 8 - 5, 8 - 6, 8 - 7. ஓகே, சோ இதெல்லாம் தான். சோ இங்க வந்து 2 ஒண்ணு. ஓகேவா? சப்போஸ் 8 - 8னா அது 0. ஓகே, அது வந்து 0 வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 8 - 8னா 0 வேலன்சி. அது பேர் என்ன? 8 - 5, 3. ஓகே, சோ அப்போ இப்போ 0 வேலன்சி வருது அப்படின்னா ஒரு அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். ஆர்கான் எடுத்துக்கோங்களேன். ஆர்கான் இங்க இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ரோ ஃபுல்லாவே இன்னர்ட் கேசஸ். ஓகே, இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது எல்லாமே. சோ ஆர்கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. ஆர்கானுக்கு வந்து 18. சோ 18 வந்து நீங்க பிரிங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? Two, 8, 8. வெரி குட். சோ இப்படிதான் நம்ம பிரிப்போம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க வேலன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 8 - 8 அப்போ 0. இதெல்லாம் 0 வேலன்சி அப்படின்னா அதெல்லாம் அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா இனர்ட் கேசஸ் ஆர் நோபல் கேசஸ். அதெல்லாம் வந்து இனர்ட் கேசஸ் ஆர் நோபல் கேசஸ். ஓகே, தட்ஸ் இட். நோபல் கேசஸ் அப்படின்னா அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதாவது அவ்வளவு சீக்கிரம் அது வந்து ஒரு ரியாக்ஷன்ல டேக் பார்ட் பண்ணாது, லூஸ் பண்ணாது எலக்ட்ரான். அது ரொம்ப ஸ்டேபிளா அண்ட் ஹை எனர்ஜி அதுல இருக்கும். ஓகேவா? அதான் வந்து அது சீக்கிரமா லூஸ் பண்ணாது, ஏன்னா அது கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. காட் இட்? அதெல்லாம் தான் நோபல் கேசஸ், இல்ல இன்னர் கேசஸ். அந்த நோபல் கேசஸ்க்கு வந்து வேலன்சி 0வா இருக்கும். சோ அதுதான் இங்கெல்லாம் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் வேலன்சி திருப்பி வேணுமா? சோ ஓகே, வேலன்சி அப்படின்னா என்னன்னா இப்ப அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்க மீதியான, அதாவது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ். இப்ப வந்து அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க 3 தான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. சோ 4 வரைக்கும் இந்த மாதிரி எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 4 வரைக்கும் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா வேலன்சி இதான். அவுட்டர்மோஸ்ட் லெவல்ல இருக்கோ அது வரைக்கும் 1 எலக்ட்ரான் மட்டும் மீதி இருந்துச்சுன்னா 1 எழுதணும். 2 இருந்தா சோ வாட் இஸ் 2 எழுதணும். அண்ட் 3 தான்
3 எழுதிக்கணும். 4னா 4. 4க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 8 minus 5, 8 minus 6 அப்படின்னு போட்டு அந்த 3, 2, 1 அதுலதான் வந்து வேலன்சி இருக்கும். 3, 2, 1, 4 இது வரைக்கும் தான் வேலன்சியோட வேல்யூஸ். ஓகே, வாட் இஸ் ஆர்கான் அப்படின்னா, ஆர்கான்ங்கிறது ஒரு எலிமெண்ட். இங்க இருக்குல்ல இந்த ஆர்கான், இது ஒரு கேஸ் அண்ட் இது ஒரு எலிமெண்ட். நீங்க இதை நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. பல்ப்ஸ் அதுல எல்லாம் கூட ஆர்கான்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? இட் ஹேவ் தி சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். அதாவது இப்போ 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி, அதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு ஒரே அட்டாமிக் நம்பர் தான் எப்பயுமே இருக்கும். அந்த ஒரே அட்டாமிக் நம்பர் தான் இருக்கும், ஆனா அதுக்கு வந்து டிஃபரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோப்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரஜன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். ஓகே, இது எல்லாமே ஹைட்ரஜனோட டிஃபரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருக்கனால அதை வந்து வேற வேற பேர் போட்டிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஹைட்ரஜன் தான். ஓகே, சோ ஹைட்ரஜனுக்கு ஒரே அட்டாமிக் நம்பர் தான் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றுக்கும் மாஸ் நம்பர்ஸ் வந்து வேற வேறையா இருக்கும். ஓகே, இதுதான் அதோட காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி ஃபார் குளோரின், கார்பன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பனுக்கு வந்து எப்பயுமே அட்டாமிக் நம்பர் 6 தான். ஆனா ஒவ்வொரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து மாறும். அதாவது ஒன்ல 12 இருக்கும், 13 இருக்கும். அதே மாதிரி குளோரின் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அட்டாமிக் நம்பர் இருக்கும், ஆனா மாஸ் நம்பர் மட்டும் மாறும். இது பேர் தான், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் பேர் தான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ உங்ககிட்ட ஐசோடோப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னா, ஐசோடோப்ஸ்க்கு வந்து நீங்க ஹைட்ரஜன் கொடுக்கலாம், தென் குளோரின் கொடுக்கலாம், கார்பன் கொடுக்கலாம். இது 3 தான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐசோடோப்ஸே 2 டைப்பா இருக்கு. என்னன்னா ஒன்னு ஸ்டேபிள், இன்னொன்னு அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் அப்படின்னா என்னன்னா, சாரி, what are all unstable? The isotopes which are unstable என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ், நியூக்ளியர்ல வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள். அதாவது புரோட்டான்ஸ் மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். சப்போஸ் நியூட்ரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு நியூக்ளியர்ல அப்படின்னா அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ், அதாவது நியூக்ளியர் கன்வெர்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, சோ அதுல வந்து யூஸ் பண்றதுதான் ரேடியோ ஐசோடோப்ஸ். இதெல்லாம் பேரு ரேடியோ ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யூஸ் பண்ற எலிமெண்ட்ஸ். ஓகே, சோ அதெல்லாம் யுரேனியம் அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் இட். ப்ராபப்லி ரேடியோ இதெல்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ்க்கு அடுத்தது ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னா என்னன்னா, atoms of different elements with same atomic numbers and same mass number are known as isobars. அப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் இருக்கலாம், ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மாஸ் நம்பர் இருக்கும். அதுதான் வந்து ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற வேற எலிமெண்ட் இருக்கலாம், ஓகேவா, ஆனா அந்த 2 எலிமெண்ட்டுக்குமே ஒரே மாதிரி மாஸ் நம்பர் இருக்கும். ஓகே, இந்த பீரியாடிக் டேபிள்ல மாஸ் நம்பர் கொடுக்கல, சோ அந்த மாதிரிதான். ஓகே, நீங்க இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஐசோடோப் அப்படின்னா டாப் வேல்யூ சேஞ்சஸ். டாப் வேல்யூனா டாப்ல என்ன வேல்யூ இருக்கும்? அட்டாமிக் மாஸ் இருக்கும். சோ அதுதான் மாறுறதுதான் வந்து ஐசோடோப். இப்போ ஐசோபார்னா பாட்டம் வேல்யூ சேஞ்சஸ். பாட்டம் வேல்யூல என்ன இருக்கும்? அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஐசோடோன்ஸ். இது கொஞ்சம் இதா இருக்கும் ஐசோடோன்ஸ், இதை நீங்க கவனிக்கணும். ஐசோடோன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் போரான். இப்போ போரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 இருக்கு நியூட்ரான்ஸ். அதாவது நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அப்படின்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஓகே, சோ இப்போ போரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்னன்னா இந்த நம்பர் வந்திருக்கு 6. அண்ட் அதே இது இன்னொரு எலிமெண்ட் கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 6. சோ இப்ப பாத்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் அப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், ஆனா அதோட நியூட்ரான் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் ஐசோடோன்ஸ். ஓகே, சோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். So there are many laws, 5 laws இருக்கு. So என்னென்ன அப்படின்னா law of conservation of mass, law of constant proportions, law of multiple proportion, law of reciprocal proportion and Gay-Lussac laws of gaseous volumes. Okay, so இதெல்லாம் தான் different types of law of combination. இது வரைக்கும் நீங்க லாஸ்ட் இயர் பார்த்திருப்பீங்க. So இந்த வருஷம் நீங்க வந்து இதுல இருந்து பாப்பீங்க. ஓகேவா? ஐசோடோன்ஸ் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப்
சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இப்போ வேற போரானுங்கிறது ஒரு எலிமெண்ட், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், அண்ட் கார்பன்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இப்போ அது ரெண்டுக்குமே நம்ம நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். நியூட்ரான்ஸ் கண்டுபிடிச்சா அது ரெண்டுக்குமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் ஐசோடோன்ஸ். ஓகே, அந்த ரெண்டும் ஐசோடோன்ஸ். போரானும் கார்பனும் ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஐசோபார்ஸ் அப்படின்னா இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இங்க கார்பன் இருக்கும், அப்புறம் போரான் வேற ஏதாச்சும் இருக்கும். I'll give an example better. Suppose one second. போரான்னா ஒரு எலிமெண்ட். ஓகேவா? இங்க இருக்கிறது எல்லாமே, இது பேர் எல்லாமே எலிமெண்ட். சோ இதுக்கெல்லாம் பேர், இதுலதான் போரான் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஓகே. சப்போஸ் ஓகே, ஐசோபார்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டீங்கல்ல. சோ ஆர்கான் பொட்டாசியம்னு எடுத்துக்கோங்களேன். ஆர்கான் அப்படிங்கிறது ஒரு இனர்ட் கேஸ். சோ இதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 40. அதே இது பொட்டாசியம், அதோட அட்டாமிக் நம்பர் கீழே எழுதுறோம், மாஸ் நம்பர் எழுதுறோம் 40. அதே மாதிரி கால்சியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 20, ஆனா அதோட மாஸ் வந்து 40. ஓகேவா? இதெல்லாம் தான் மாஸ், இதெல்லாம் தான் அட்டாமிக் நம்பர். ஓகே, சோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஆனா இதோட மாஸ் நம்பர் சேமா இருக்கனால இதெல்லாம் ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, got it? Law of multiple proportions. Law of multiple proportion. This law was proposed by John Dalton. John Dalton தான் வந்து law of multiple proportion வந்து propose பண்ணாரு. And இந்த law என்ன state பண்ணதுன்னா, when two elements A and B combine together to form more than one compound, then different masses of A and B separately combined with fixed mass of B in simple ratio. So இது வந்து definition. இது வந்து நீங்க written படிக்கும் போது தான் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரிட்டனுக்கு. சோ நான் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, சோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க CO, இப்போ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ அது என்னென்ன காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு? கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். சோ கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. இப்போ மாஸ் ஆஃப் கார்பன் என்ன? 12. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த காம்பவுண்ட் படி 16. ஆனா இங்க O2 இருக்கு, அதாவது டபுள் த அமௌண்ட். சோ 16 into 2, அப்போ 32 இருக்கும். ஓகேவா? சோ இங்க ரேஷியோ என்னவா இருக்கு? 1:2. அதாவது 16:32. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல 1:2. சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும் போது என்ன காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அதோட ரேஷியோ இருக்குல்ல, அதாவது ஐ மீன் அந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன் அந்த ரேஷியோ வந்து எப்பயுமே 1:2 ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேஷியோ வந்து மாறவே மாறாது, எப்பயுமே 1:2 இது சிம்பிளஸ்ட் ரேஷியோல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எந்த காம்பவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கார்பன் ஆக்சிஜன் ரேஷியோ சேமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அதோட ரேஷியோஸுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது என்ன? 2:3 ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கார்பனுக்கு எப்பயுமே அந்த ஆக்சிஜனோட ரேஷியோ எப்பயுமே டிஃபர் ஆச்சு அப்படின்னாலும் அதோட ரேஷியோ எப்பயுமே 1:2 அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் எப்பயுமே இருக்கும். ஓகே, ஒரு எலிமெண்ட் வந்து அதுல ஃபிக்ஸ்டு மாஸா இருக்கும், இன்னொன்னு தான் வேரிங்கா இருக்கும். அந்த வேரிங்கோட மாஸ் வந்து எப்பயுமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. சோ லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் இது வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணா? ஜெரிமியஸ் ரிச்சர். சோ ரிச்சர் ப்ரொபோஸ் பண்ணாரு இத. அண்ட் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, if two different elements combine separately with the same weight of a third element, the ratio of the masses in which they do so are either same or a simple multiple of the mass ratio in which they combine among themselves. So இது வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சோ கான்செப்ட் நான் சொல்றேன். கான்செப்ட் என்னன்னா, சப்போஸ் ஹைட்ரஜன் இங்க இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இங்க இருக்கு. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஓகே இது ரெண்டுமே செப்பரேட்டா கம்பைன் பண்ணுது. அதாவது ஹைட்ரஜன் வந்து கார்பனோட கம்பைன் பண்ணி CH4 அதாவது மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி கார்பன் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹியர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் செப்பரேட்லி வித் தி சேம் வெயிட் ஆஃப் carbon to form methane and carbon dioxide. So ஒரு same weight of compound அதாவது same weight of carbon வச்சு இது ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது CH4 ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே வெயிட் கார்பனோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட்
இப்ப பாத்தீங்கன்னா இது CH4 CO2 தனியா எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு ஈச் எலிமெண்ட் இது கார்பன் தனியா, ஹைட்ரஜன் தனியா எடுத்து அதோட மாஸ். ஓகே, கம்பைனிங் வெயிட்ஸ் அப்படின்னா இதோட வெயிட் கார்பனுக்கு வந்து 12, இதுக்கு 12, ஹைட்ரஜன் வந்து இங்க 4 இருக்கனால வெயிட் வந்து 4, ஆக்சிஜன் 2 இருக்கனால 32. சோ இப்போ இந்த கம்பைனிங் வெயிட்ஸ் எவ்வளவு வந்து ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பனோட டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா ஆக்சிஜனே டிஃப்ரெண்ட் லெவல்ல கம்பைன் ஆகுது, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஆனா இதுல என்னன்னா ஒரு பிக்ஸ்ட் எலிமெண்ட் கார்பன் அப்படிங்கறதோட டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து அது கம்பைன் ஆகுது கார்பனோட. அப்போ அதோட வெயிட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த வெயிட்ஸ் வந்து அதோட ரேஷியோ எப்பயுமே சேம் ரேஷியோல தான் இருக்கும், பிக்ஸ் ரேஷியோ. அது 1:8, எப்பயுமே 1:8 ரேஷியோல தான் இருக்கும். Okay, so now hydrogen and oxygen combine to form water, H2O. So அந்த ரேஷியோ வந்து என்னவா இருக்கும், 2:16, அதுவும் 1:8. ஓகேவா? இப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகுது, அப்போ வந்து அதே மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகுது, சோ அதோட ரேஷியோ எப்பயுமே அதே ரேஷியோ 1:8 தான் இருக்கும். சோ அந்த ட்ரையாங்கிள்ல எந்த எலிமெண்ட் எதோட கம்பைன் ஆச்சுனாலும் அதோட ரேஷியோ 1:8 தான் இருக்கும். சோ இதான் வந்து இது மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், Gay-Lussac's law of combining volumes. According to Gay-Lussac's law, whenever gases react together, the volumes of the reacting gases bear a simple ratio, and the ratio is extended to the product when the product is also in gaseous state, provided all the volumes are measured under similar conditions of temperature and pressure. So இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, கீழ ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு, அண்ட் இது ரெண்டும் கம்பைன் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், HCl ப்ரொடியூஸ் பண்ணும். இஃப் சப்போஸ் a fixed volume of hydrogen and ஒரு fixed volume of chlorine வந்து ஒரு amount of HCl வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதுக்கு, இந்த லா எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ரியாக்டன்ஸ் ரெண்டுமே கேஸஸா இருக்கணும், ப்ராடக்ட்டும் கேஸஸா இருக்கணும், மூணுமே கேஸஸா இருக்கணும். சோ இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் வால்யூமா ஒரு அமௌண்ட் ஆஃப் வால்யூம்ல வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஓகேவா? இப்போ முன்னாடி வந்து எவ்வளவு மாலிகூல்ஸ் ஆட் பண்ணாலுமே அதோட ரேஷியோ, அதாவது இந்த ரேஷியோல தான், அதாவது 2:1:2 இந்த ரேஷியோல தான் எப்பயுமே அது வந்து கம்பைன் ஆகும். இப்போ 4 வால்யூம் ஹைட்ரஜன் போட்டிங்கனாலும் இல்ல 4 வால்யூம் வந்து குளோரின் போட்டிங்கனாலுமே ஒரு கரெக்டான இந்த இவ்வளவு அமௌண்ட் ஹைட்ரஜன் குளோரைட் தான் வரும் அப்படின்னா இந்த ரேஷியோல மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வரும். அதாவது ஹைட்ரஜன் வந்து 2 அண்ட் குளோரின் வந்து 1 அண்ட் HCl ப்ராடக்ட் வந்து 2. சோ இந்த ரேஷியோல தான் மூணுமே இருக்கும். சோ இதுதான் வந்து Gay-Lussac's law of combining gases, அதாவது கம்பைனிங் வால்யூம்ஸ். இது மெயினா கேசஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, அதாவது 2 மாலிக்யூல் ஹைட்ரஜன் 2 மாலிக்யூல் குளோரின் கம்பைன் ஆச்சுன்னா HCl ப்ரொடியூஸ் ஆகும். சோ பேலன்ஸ் பண்ணா 2 வரும். சோ இதான் வந்து ஃபார்முலா. ஓகே, சோ 1:2. சோ இதோட மாலிக்யூல் 1 1 2. ஓகே, இந்த ரேஷியோ தான் கொடுக்கும். யா 1:1:2 தான் கரெக்ட். ஏன்னா இங்க வந்து ஒரு மாலிக்யூல், இங்கேயும் ஒரு மாலிக்யூல், ஆனா இங்க 2 மாலிக்யூல் கொடுக்கும். இதான் சிம்பிளஸ்ட். ஓகே, தென் குவாண்டம் நம்பர்ஸ். சோ குவாண்டம் நம்பர் அப்படின்னா இப்போ இங்கே சொல்லிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க உங்களோட அட்ரஸ் நீங்க எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, எந்த ஸ்ட்ரீட், எந்த சிட்டி, என்ன ஸ்டேட், என்ன கண்ட்ரி அப்படின்னு எழுதுவீங்க. சோ அது மாதிரி இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டியை வந்து டிஃபைன் பண்ணணும்னா 4 விதமா டிஃபைன் பண்ணும். அது பேர் தான் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? சோ அது என்ன அப்படின்னா, தட்ஸ் தி நம்பர்ஸ் which designate and distinguish various atomic orbitals and electrons represent is called quantum numbers. சோ இங்க வந்து N, L, M, S. சோ இதெல்லாம் தான் வந்து குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, ஓகே, சோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆட்டமோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை வந்து குறிக்கும். அதாவது ஒண்ணு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் குறிக்கும், ஒன்னு ஸ்பின் ஆர்பிட்டால், அதாவது எந்த ஸ்பின்ல இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ஹையர் கிளாஸ் 11th தான் இதெல்லாம் படிப்பீங்க. அதாவது ஆரோ மார்க்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் வரும்ல, அது எல்லாமே வந்து குவாண்டம் நம்பர்ஸ் டிஃபைன் பண்றது. இதெல்லாம் ஆர்பிட்ஸ் எந்த லெவல்ல இருக்கு, இதெல்லாம் சப் அட்டாமிக், அதாவது இன்னும் KLMA வந்து இன்னும் வந்து பிரியும். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு இப்ப இல்ல. இதெல்லாம் தான் இப்ப ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குவாண்டம் நம்பர் இன்னும் 4 விதமா இருக்கு. அது என்னன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அது வந்து N ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அசிமுத்தால் நம்பர், அது வந்து L ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் M, ஸ்பின் குவாண்டம் நம்பர் S. ஓகே, சோ இவ்வளவுதான் வந்து இந்த லெசன் ஓவர். சோ தட்ஸ் இட். ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா?
ஆமா அது 1:1:2 தான். இந்த புக்ல ராங்கா இருக்கு. ஆனா 1:1:2 தான். சோ நான் இது சொன்னேன்ல உங்களுக்கு 20 வரைக்கும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட், அதாவது நீங்க மெமரைஸ் பண்ணும் அப்படின்ட்டு, அதாவது 1ல இருந்து 20 வரைக்கும் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்க லெவலுக்கு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே 1ல இருந்து 20 வரைக்கும் நீங்க மெமரைஸ் பண்ணா போதும். ஓகே, சோ நீங்க அதை வந்து மெமரைஸ் பண்ணும். ஓகே, நான் பயாலஜி டீச் பண்ணேன் நெக்ஸ்ட் கிளாஸ். சோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் நிமோனிக்ஸ் போட்டு படிக்கலாம், நிமோனிக்ஸ் மாதிரி. ஓகே, சோ நிமோனிக்ஸ் எப்படின்னா 10 வரைக்கும் இந்த இந்த நிமோனிக்ஸை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மெமரைஸ் தான் பண்ணணும். அது ஒன்றும் அவ்வளோ டஃப் இல்லை மெமரைஸ் பண்றதெல்லாம். சோ இதுதான் வந்து நீங்க எப்படி ஈஸியா வந்து படிக்கிறது. இந்த 10 வரைக்கும் நான் வந்து சொல்லிருக்கேன், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாப்பி ஹென்ரி, ஹெச்னா வந்து ஹைட்ரஜன் டினோட் பண்ணும். இது நம்பர் 1, அட்டாமிக் நம்பர் 1 ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஹெச்இ, அது வந்து ஹீலியம் டினோட் பண்ணுது, அட்டாமிக் நம்பர் 2. ஹாப்பி ஹென்ரி லைக்ஸ் Li லித்தியம். தென் பீன்ஸ் Be இருக்குல்ல, சோ பெரிலியம். தென் போரான், கார்பன், நைட்ரஜன், O வந்து ஆக்சிஜன், F வந்து ஃப்ளூரின், நியான், Ne வந்து நியான். ஓகே, சோ இந்த இதை வந்து 10 வரைக்கும். சோ இது வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நியான். சாரி, நைட்ரஜனுக்கு வந்து 7ல, சோ நைட்ரஜன். தென் ஓவர்னா ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9 அண்ட் Ne நியான் 10. சோ 10 வரைக்கும் ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கான ட்ரிக்ஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Got it? That's it. So அவ்வளவுதான். So we'll end the class now.